கிறிஸ்துவ நாமத்தினால இந்த காலை வேளையிலே எல்லாரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்தை நாம் சிந்திப்போம். காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கிறது, அதை வாசிப்போம். எஸ்தருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1. எஸ்தருடைய புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது சொன்னால், யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படின்னு காண்கிறோம். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எப்போவுமே வாழ்க்கையில் அப்படி தான். சில விஷயங்கள் சிலவங்க தப்பாக யோசிப்பாங்க. தப்பாக என்ன பண்ணுவாங்க, யோசித்து இது நடக்கும், இது நமக்கு கிடைக்கும், ஆனால் செய்கிறதெல்லாம் அநியாயமாக இருக்கும். அந்த ஒரு பகுதியை தான் நாம் இங்கே பார்க்குறோம். ஆனால் தேவன் பார்த்து கொண்டிருந்தால் தேவனுடைய பிள்ளைக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டார்கள். ஆமான் என்கிறவன் செயல்பட்டான் என்று நாம் எஸ்தர் புஸ்தகத்திலே பார்க்குறோம். ஸோ இன்றைக்கு நாளில் ஆமான்ங்கிறது ஒரு கதாபாத்திரம், மொர்தெகாய்ங்கிறது இன்னொரு கதாபாத்திரம், எஸ்தர்ங்கிறது அடுத்த ஒரு கதாபாத்திரம், அதுக்கப்புறம் ஆகஸ்ட் ஒரு ராஜா என்கிறது இன்னொரு கதாபாத்திரம். இப்படி ஒரு 4 கதாபாத்திரங்கள் அங்கே இருக்கிறது. ப்ளஸ் ஒரு சட்டம், யூதருக்கு விரோதமான ஒரு சட்டம். அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பெர்ஷியாவில் நடக்கிறது. பெர்ஷியாங்கிறது பழைய பெயர். இப்போ அதே இடம்தான் நீங்கள் ஈரான் என்று பார்க்குறோம். பழைய பேர் பெர்ஷியா. அதுக்குள்ளது கிட்டத்தட்ட 1993 வரையிலும் இருந்துச்சு. பெர்ஷியாங்கிற பேர் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஷாபாலமி மன்னர்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டு இஸ்லாமிக் புரட்சி அங்கே உருவானதுக்கப்புறம் அயதுல்லா அலி காமேனி அவர்கள் என்ன செய்தார்கள், இஸ்லாமிய புரட்சியை உருவாக்கி இஸ்லாமிய மார்க்கத்தில் அதை என்ன பண்ணாங்க, ஈரானை கொண்டு வந்தாங்க. அதிலிருந்து அமெரிக்காவுடைய சப்போர்ட் விலகி ஈரானுங்கிற பெயரில் பெர்ஷியா நிலைநிற்கிறது. இன்றைக்கும் பெர்ஷியாங்கிற பெயர் மாற்றப்பட்டது, ஆனால் ஈரானுங்கிற பெயரில் நிலைநிற்கிறது. ஆனால் இந்த ஈரானில் தான் ஒரு தடவை என்ன பண்ணுது, யூதர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அதான் அந்த பெரிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றி விட்டார். அவர்களுக்கு காரியம் மாறுதலாய் நடந்தது. அதுதான் எப்பவுமே அந்த ஜெபம், விசுவாசம், கீழ்ப்படிதல், இவைகளெல்லாம் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து அதற்கு என்ன செய்கிறார், அதற்கு பதிலளிக்கிறார் என்பதுக்கு இது ஒரு பெரிய சாட்சி. பாருங்க, கிமு 465 மொர்தெகாய் என்கிற அந்த யூதன் அரண்மனையில் நிற்கிறான். எந்த அரண்மனையில்? பெர்ஷியாவுடைய அரண்மனை. அந்த பெர்ஷியாவுடைய அரண்மனை கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஈரான் தேசத்திலிருந்து ஒரு 836 கிலோமீட்டர் சூசான் அரண்மனை என்று சொல்வார்கள். அது இப்போ இல்லை, இடிபாடுகளுக்கு இடையில் அது பாலாக இருக்குது. அது குசிஸ்தான் அப்படிங்கிற அந்த ஈரானுக்கு உட்பட்ட கட்டுப்பட்ட அந்த பகுதியில் தான் இன்னைக்கு இருக்குது. குசிஸ்தான் அப்படிங்கிற பகுதி, அதுவும் ஈரானுக்கு உட்பட்ட பகுதி தான். அந்த இடத்துல தான் இந்த சூசான் அரண்மனை இருந்தது. இந்த சூசான் அரண்மனை தான் எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்யாங்க, வாழ்ந்தாங்க. எஸ்தர் ராஜாத்தி, அதுக்கப்புறம் மொர்தெகாய், ஹாமான், கிங் ஆகஸ்வேரஸ், இவர்கள் எல்லாரும் அதில் வாழ்ந்தார்கள். ஈரான் ஆட்சி செய்தது. ஈரானியர்கள் என்ன செய்தார்கள், ஈரானியர்கள் சொல்வதை அப்போ உள்ள பெர்ஷியர்கள், பெர்ஷியனுடைய ஆட்சி அங்கே நடந்தது. இந்த பெர்ஷியனுடைய ஆட்சி எப்படி கவிழ்ந்துச்சு தெரியுமா? பெர்ஷியர்களுக்கு அப்புறம் மகா அலெக்சாண்டர் ஆட்சிக்கு வராரு. மகா அலெக்சாண்டருடைய படைதான் பெர்ஷிய பேரரசை வீழ்த்தி கிரேக்க பேரரசை உருவாக்குனது. இது ஒரு பெரிய சரித்திரம். ஆக பெர்ஷிய பேரரசின் காலத்தில் மொர்தெகாய் என்கிற அந்த மனுஷன் நிற்கிறார். இந்த மொர்தெகாய் என்ன பண்ணுறாரு, மொர்தெகாய் ஒரு யூதனாக இருந்தபடினால ஆமானுக்கு வணக்கம் சொல்லலை. ஏன்னா ஆமான் எப்போவுமே ஆகாதியனாகிய ஆமான் யூதர்கள் மேலே வெறுப்பு கொண்டவர். ஆன்டகோனிஸ்ட்னு சொல்ல, ஆமான் இஸ் அன் ஆன்டகோனிஸ்ட், யூதர்கள் மேல் வெறுப்பு கொண்டவன், பகையாளி என்று அதனுடைய அர்த்தம். ஆக அவன் யூதர்களை பகையாய் பகைத்தான். ஆமானுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஒரு ராஜா உயர்ந்த பதவியை கொடுக்குறாரு. இவன் உயர்ந்த பதவிக்கு வந்த உடனே என்ன செய்கிறான்னா, யூதர்களை பகைக்க ஆரம்பிக்கிறான். யூதர்களை எல்லோரும் அழிக்கணும், கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். அன்றைக்கி பாருங்கள் அப்படி நடந்துச்சு பெர்ஷியாவில். இன்றைக்கும் அதே ஈரானில் அப்படி தான் நடக்குது. அதே ஈரானில் இருந்தால் இந்த ஹமாஸ் இயக்கங்கள், ஹிஸ்புல்லா இயக்கங்கள் உந்துதல் கொடுக்கப்பட்டு பண உதவிகள் செய்யப்பட்டு, சரிங்களா, அதே ஈரான் தான், அதே பெர்ஷியா தான் பண உதவிகள் செய்யப்பட்டு. பாருங்கள், உலகத்தில் 2023 அது ஆரம்பித்து 24, 25 இப்போ என்ன பண்ணுது, ஒரு சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் ஒன்று சிம்பிளாக நடந்திருக்குது. அதனால் நிறைய பேரழிவுகளை சந்தித்திருக்கிறது. ஆனாலும் யூதர்களை இப்பொழுதும் ஜெயிக்க முடியவில்லை. இப்பொழுதும் யூதர்களை என்ன செய்ய முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. கர்த்தருடைய கரம், பலமான கரம்
யூதர்களுக்கு ஆதரவாக இருந்தபடினால் இப்பொழுதும் ஜெயிக்க முடியவில்லை, ஆனால் அப்பொழுதும் ஜெயிக்க முடியவில்லை, அன்றும் ஜெயிக்க முடியவில்லை. பாருங்கள் எப்படி. அப்போ இந்த ஆமான்ங்கிறவர் என்ன பண்ணுறாரு, ராஜா கிட்ட நைஸாக பேசி உயர்ந்த பதவி கிடைச்சிது. ராஜாவுக்கு கிட்டத்தட்ட கீழ் ஸ்தானத்தில் இருக்கிறார். இவர் கீழே தான் மற்ற மந்திரிமார்கள் எல்லாம் இருப்பாங்க. அந்த அளவு ஒரு ஹை போஸ்ட்டில் அவர் இருக்கிறார். ஒரு ஹை போஸ்ட்டில் வந்தோடனே யூதர்கள் மேலே ஒரு வெறுப்பு. இந்த மொர்தெகாய் என்கிறவர் என்ன பண்ண, அரண்மனையில் காவலாளி, ஒருவேளை அவர் முற்றத்தில் நின்றுட்டு இருப்பார் போல தோடு. இப்போ இந்த ஆமான் வரும்போது என்ன பண்ணணும், இந்த மொர்தெகாய் என்ன பண்ணணும், சல்யூட் அடிக்கணும். இந்த மொர்தெகாய் என்ன பண்ணலை, சல்யூட் அடிக்கலை. சல்யூட் அடிக்காதது ஒரு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் கிடையாது. சல்யூட் அடிக்கலை. ஏன்னா பொதுவாகவே யூதர்கள் யாருக்கும் தாழ்ந்தெல்லாம் அவ்வளோ போக மாட்டாங்க. இப்போ அமெரிக்கன் கவர்மெண்ட், நீங்கள் அந்த 2023-24 அமெரிக்கன் கவர்மெண்ட், அது ஜோ பைடன் கவர்மெண்ட்டில் காலத்தில் சீஸ்ஃபயரை கொண்டு வரோம், அதாவது காசா மேலே இனிமேல் தாக்குதல் நடத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இருக்க பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கேட்கவே இல்லை. அவர் ஒரே வார்த்தையை சொன்னார், we will defy the world to defeat the Hamas. if needed we will defy the world. ஹமாஸை தோற்கடிக்கிறதுக்கு நாங்கள் உலகத்தை என்ன பண்ணுவோம், எதிர்த்து நிற்போம். தேவைப்பட்டால் உலகத்தை எதிர்த்து நிற்போம் அப்படிதான் சொன்னார். அவருடைய ஐநா சபைக்கும் பயப்படலை, அமெரிக்காவுடைய சொல்லையும் கேட்கல, யார் சொல்லையும் அவங்க கேட்ட பாடல, திரும்பி இறங்கி அடித்தாங்க. அப்போ அதுலேருந்து அந்த குவாலிட்டி நமக்கு புரியுது இல்லையா. அந்த மாதிரி தான் அந்த அன்னைக்கு இருந்த அந்த கிமு 465 இருந்த அந்த மொர்தெகாய் என்ன பண்ணல, வணங்கவே இல்லை. உனக்கெல்லாம் சல்யூட் போட வேண்டிய அவசியம் இல்லை, நீ வேணால் பெரிய பதவியில் இருந்துக்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, நான் ஆண்டவருடைய பிள்ளை, அதனால் நான் இருக்கிற மாதிரி இருந்துக்கிறேன்னு சொல்லி அவர் பாட்டி ஒதுக்கி தான் இருந்தார். சல்யூட் அடிக்கலாம் கண்டுக்காமல் இருந்தார். இதை பார்த்த உடனே பதவி நல்ல பதவி வந்தோடனே நாம் என்ன பண்ணணும் தெரியுமா, மற்றவங்களெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனது தான் வாழ்க்கை. ஆனால் இந்த ஆமான் என்ன பண்ணார், இந்த யூதர்கள் மேல் இந்த ஒரு ஆளால் பாருங்கள், இது ஒரு டிக்னிட்டி ப்ராப்ளமா என்னன்னு தெரியல, சல்யூட்டேஷன் ப்ராப்ளம் அப்படின்னு நிறைய இருக்குது அதில் இல்லையா. நிறைய பேர் மரியாதைன்னு சொல்லி அலைவாங்க பார்த்தீங்களா. மரியாதை ரொம்ப அலைய மரியாதை என்ன பண்ணும், இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஒரு கணக்கு மரியாதைன்னு சொல்லி அவர் அலைஞ்சதுனால கடைசியில் இவர் யூதர்களையே மொத்த பேரையும் அழிக்கணும்னு சொல்லி அவருடைய மனசு மாறுது. பதவியில் வந்த உடனே பாருங்கள், நான் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், கடவுள் எவ்வளோ பெரிய பதவியை கொடுத்துருக்காரு, நல்லா வச்சுக்கிறாரு, மற்றவங்களுக்கு நல்லது செய்வார்னு சொல்லி யோசிக்காமல் பதவியில் வந்த உடனே யூதர்கள் அழிப்பு திட்டம், டெஸ்ட்ராயிங் த ஜூஸ் பீப்புள், அப்படிப்பட்ட ஒரு கொள்கையில் இவர் இறங்கிட்டார். அங்கே தான் தப்பு. அதுதான் ஆண்டவருக்கு விரோதமான பகை, ஆண்டவருக்கு விரோதமான பிரச்சனை. யூதர்களை காப்பாற்றுவது என்று சொல்லி கர்த்தர் நினைக்கிறார், யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆமான் நினைக்கிறார். பாருங்கள் 3வது அதிகாரம், எஸ்தருடைய புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் ராஜாவினுடைய முத்திரை மோதிரத்தை வாங்கி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த ஆமான் என்கிறவர் முத்திரை மோதிரத்தை வாங்கி அதை ஒரு பத்திரமாக, ஒரு ஆர்டராக, ஒரு கவர்மெண்டல் ஆர்டராக அதை அச்சடித்து, அதை அன்றைக்கு அச்செல்லாம் கிடையாது, அதை எழுதி எல்லா நாடுகளுக்கும் கிட்டத்தட்ட 127 நாடுகளுக்கு அனுப்புகிறாரு. அந்த 127 நாடுகளிலும் இருக்கிற யூதர்கள் என்ன செய்ய வேண்டும், எத்தனாவது மாதம் கொல்லப்பட வேண்டும், ஒரு அந்த ஆதார் மாதமான, இந்த ஆதாரங்கிற அந்த வார்த்தை பைபிளில் வருது பார்த்தீங்களா, ஆதார் மாதம் எத்தனை பாருங்க, நான் வாசிக்கிறேன். எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆதார் மாதமான 12ஆம் மாதம், ஆதாரங்கிற அது 12வது மாதம் பாருங்க, ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதி ஆகிய ஒரே நாளிலே சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழித்து கொண்டு நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் அஞ்சற்காரர் கையில் ராஜாவின் நாடுகளுக்கெல்லாம் கட்டளைகள் அனுப்பப்பட்டது அப்படின்னு. அப்போ இந்த யூதர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டம் ஆமானால் போடப்பட்டது. ராஜாவுக்கு தெரியாமல் ராஜா கிட்ட நைஸாக பேசி ராஜாவை நயவஞ்சத்துக்குள்ளாடி உட்படுத்தி என்ன பண்ணுறாரு, அந்த முத்திர மோதிரத்தை கலட்டி சட்டத்தை என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. சட்டத்தை உருவாக்கி தன்னுடைய பதவியை வச்சு என்ன செய்கிறாப்புல யூதர்களை அழிக்க வேண்டும் என்கிற ஒரு பெரிய பத்திரத்தை, ஒரு பிளான், ஒரு திட்டம், ஒரு லெட்டர், ஒரு டீடு, அதை ரெடி பண்ணி ஃபுல்லாக அனுப்புகிறாரு. பாருங்க, கிமு 465 இப்படி ஒரு விஷயமா, கிமு 465. அப்போ யூதர்கள் பெர்ஷியாவில் ஏன் இருந்தாங்கன்னா, ஆல்ரெடி பாபிலோனியர்களாலே அவர்கள் பிடித்து சிறை கைதிகளாக பிடித்து வரப்பட்டவர்கள். அவங்க 70 வருஷம் அங்கே இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். நீங்கள் 70 வருஷம் அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி
ஆக அவர்கள் அடிமைகளாக அங்கு பாபிலோனுக்கு போனார்கள். பாபிலோனுடைய ஆட்சி கவிழ்ந்த பிறகு பாபிலோன் மற்றும் அந்த பெர்ஷியா தேசம் எல்லாமே பாபிலோனுடைய கண்ட்ரோலுக்கு மாறிச்சு. பாபிலோனியருடைய கண்ட்ரோலுக்கு மாறினதுக்கு அப்புறம்